வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஏகிப் அகாடமி. ஸோ இன்னைக்கு குரூப் 2A ப்ரிலிம்ஸ் நடந்திருக்கு. எல்லாருமே நான் போட்டிருந்த ஆன்சர் கீயை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது டீடைல்டு சொல்யூஷன்ஸ். ஓகேவா? ஆன்சர் கீ எப்படி வந்துச்சு, ஏன்னா நிறைய டஃப்பான கொஸ்டின்ஸ் இருந்துச்சு இல்லையா? ஆக்சுவலாக பேப்பர் வந்து மாட்ரேட்டான பேப்பர், மொத்தமாகவே மாட்ரேட்டான பேப்பர். ஆனால் மேக்ஸ் வந்து நான் ஓரளவுக்கு டஃப்னு தான் சொல்லுவேன். நிறைய கொஸ்டின்ஸ் வந்து டைம் கன்சியூமிங்கான கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் கவனமாக சால்வ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சால்வ் பண்ணலாம். இப்போ ஆவரேஜாக நீங்கள் எடுத்தீங்கன்னா 18லேருந்து 20 எடுக்கிறதே பெரிய விஷயம் தான் அந்த பேப்பரில். ஏன்னா நிறைய டைம் கன்சியூமிங் கொஸ்டின், நீங்கள் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாலும் தப்பாயிரும். ஓகேவா? ரைட். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதில் மேக்ஸை விட ரீசனிங் வந்து கொஞ்சம் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் டஃப்பாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பார்ப்போம். ஒரு பெரிய பசில்லாம் வேறு கேட்டிருந்தாங்க. முதல் தடவையாக டிஎன்பிசி அப்படி ஒரு பசில் கேட்டிருந்தாங்க. ஸோ டீட்டெயில்டான சொல்யூஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் வித் தி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ 3 men 4 women 12 boys can complete a work in 1 day. ரைட். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். டோட்டல் ஒர்க் அப்படிங்கிறது மென் இன்ட்டு டேஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ரைட். இப்போ அதை பேஸ் பண்ணி இதை எழுதுனோம்னா 3 men இன்ட்டு 1 ஈக்குவல் டு 4 women இன்ட்டு 1 ஈக்குவல் டு 12 boys இன்ட்டு 1. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 3 men ஈக்குவல் டு 4 women ஈக்குவல் டு 12 boys. இது ஈக்குவேஷனாக இருக்குது. நான் ரேஷியோவை மாற்றுறதுக்காக எல்சிஎம் எடுக்கிறேன். ஸோ 3 4 12, LCM is 12. ஸோ 3 12 மாற்றணும்னா 4 மல்டிப்ளை பண்ணணும். 4 12 மாற்றணும்னா 3 மல்டிப்ளை பண்ணணும். 12 12 மாற்றணும்னா 1 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இதுதான் எஃபிஷியன்சி ரேஷியோ ஆஃப் மென், விமென், பாய்ஸ். ரைட்டா? அப்போ நான் இங்கேயே டோட்டல் ஒர்க்கையும் கண்டுபிடிச்சிக்கிறேன். இந்த 3 ஈக்குவேஷனில் ஏதாவது எடுத்துக்கலாம். இது எடுத்துக்கலாம், அல்லது இது எடுத்துக்கலாம், அல்லது இது எடுத்துக்கலாம். நான் 3 men இன்ட்டு 1 எடுத்துக்கிறேன். ஸோ 3 இன்ட்டு 4 இன்ட்டு 1. ஸோ டோட்டல் ஒர்க் இஸ் 12. இப்போ இந்த 12ல யார் செய்யணும் அப்படின்னா கணக்கில் கொடுத்துருக்காங்க 5 பாய்ஸ், அதாவது a men, a women and 5 boys. அப்போ ஒரு men, ஒரு women, 5 boys சேர்ந்து சம் டேஸ் ஒர்க் பண்ணாங்கன்னா இந்த 12 ஒர்க்ஸை முடிச்சிருப்பாங்க. ஓகேவா? அப்போ இங்கே எழுதுனா 1 இன்ட்டு மென்னுக்கு என்ன போடலாம்? 4 போடலாம். 1 இன்ட்டு விமெனுக்கு என்ன போடலாம்? 3 போடலாம். 5 இன்ட்டு 1 போடலாம். ஸோ இன்ட்டு டேஸ். அப்போ 4 + 3 + 5 இஸ் நத்திங் பட் 12. ஸோ 12 இன்ட்டு டி ஈக்குவல் டு 12. ஸோ டி ஈக்குவல் டு 12. இதுதான் நம்மளோட ஆன்சர். ரைட்டா? ஸோ ஆன்சர் இஸ் 1 day. சாரி, இங்கே 12 போட்டேன்னா 12/12 என்ன ஆயிரும்னா 1 ஆயிரும் இல்லையா? நான் 12 எழுதிட்டேன், 1 ஆயிரும். ஸோ ஆன்சர் இஸ் 1 day. ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். அகைன் 5:7:8 அப்படின்னு மேக்ஸ் பிசிக்ஸ் பயாலஜியோட ஸ்டூடெண்ட்ஸோட சீட்ஸ் இருக்கு. அது வந்து 40%, 50%, 75%, 70% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா புது ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்? 5:7:8 எழுதிக்கலாம். இப்போ 40% இன்க்ரீஸா, அப்போ இது நம்ம எப்படி எழுதலாம்? 140%ன்னு எழுதலாம். 50% இன்க்ரீஸ் எப்படி எழுதலாம்? 150%ன்னு எழுதலாம். 75% இன்க்ரீஸ், அதை 100ஓட ஆட் பண்ணி 175%ன்னு எழுதலாம். அப்போ இங்கே எழுதணும்னா 5 இன்ட்டு 140/100 இஸ்ட்டு 7 இன்ட்டு 150/100 இஸ்ட்டு 8 இன்ட்டு 175/100. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு என்ன ஆயிரும்? 100 கேன்சல் ஆயிரும். 3 100 நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இங்கே சால்வ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 5ல் சால்வ் பண்ணுவோம். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 28, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 30, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 35. தென் அகைன் மறுபடியும் நம்ம 5ல் அல்லது 7ல் இல்லையா கேன்சல் பண்ணுவோம். இப்போ 5ல் கேன்சல் பண்ணோம்னா 5 6 5s are 30, 7 5s are 35. 5ல் கேன்சல் பண்ணியாச்சு. அடுத்து 7ல் கேன்சல் பண்ணுவோம். 1 7 is 7, 1 7 is 7, 4 7s are 28. அப்போ மீதி என்ன இருக்கு? 4:6:8 இருக்கு. இது அகைன் 2ஆல் டிவைட் ஆகும். 2:3:4. இதுதான் நமக்கு தேவையான ரேஷியோ, ஆப்ஷன் ஏ. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான டைம் கன்சியூமிங்கான கொஸ்டின், சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் சுகர் கொடுத்துருக்காங்க. ஸோ சுகர் வந்து 15 kgயோட ப்ரைஸ் வந்து 255. ஸோ இப்போ 1 kg எனக்கு என்னவா இருக்கும்? 15ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ நீங்கள் டிவைட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 1 7 is 15, ரிமைனிங் 17 வரும். ரைட்டா? தென் எனக்கு டி இருக்கு. டி வந்து 17 kg வந்து 1615. அப்போ 1 kg என்னவா இருக்கும்? ஸோ நீங்கள் அப்ராக்சிமேட்டாக கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இப்போ 17 இன்ட்டு நீங்கள் என்ன எடுக்கலாம்? 9 எடுக்கலாமா? 9 எடுத்தீங்கன்னா 3 6 153. அப்போ 9 153, மீதி 8 5 95. ஓகேவா? அடுத்து ரைஸ் இருக்கு. ரைஸ் வந்து 22 kgs வந்து 572. ஸோ டேரெக்டாகவே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணோம்னா 2 22s are 44, ரிமைனிங் வந்து 13. அப்போ 6 26. இப்போ 1 kg வந்து 26. அப்போ 1 kgயோட ப்ரைஸை நான் கண்டுபிடிக்கிறேன். தென் இதை வச்சுக்கிட்டு நம்ம கேட்ட கேள்விக்கு போடணும். இப்போ 18 kg ஆஃப் சுகர். அப்போ 18 இன்ட்டு 17 ப்ளஸ் 21 இன்ட்டு 95 ப்ளஸ் 27 இன்ட்டு 26.
ஓகே, இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ உங்களுக்கு நீங்க கவனிச்சீங்கன்னா 17 ஸ்கொயர் எல்லாருக்குமே தெரியும். 17 ஸ்கொயர் என்னது 289. இதோட இன்னொரு 17 கூட்டிக்கங்க 303. அதுதான் இதோட வேல்யூ. ஓகே, 18 into 17 சிம்பிளா நீங்க 17 ஸ்கொயர் இன்ட்டு ஒரு 17 மட்டும் கூட்டிக்கலாம் 303. இதை மட்டும் நீங்க மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க 95. ஸோ 950 ஒரு 95. ஸோ 5 10 19 ரிமைனிங் 1995 1995. இங்கே அதே மாதிரி 26 ஸ்கொயர் வந்து 676 உங்களுக்கு தெரியும். இன்னும் ஒரு 20 ஏன்னா 27 இருக்கு இல்லையா. ஸோ 2 ரிமைனிங் 702 702. ஓகேவா. ஸோ ஃபைனலா நம்மளோட ஆன்சர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் தி ஆன்சர். ஓகேவா, ரைட். 303 1995 702. ஓகேவா, கரெக்டாக தான் எழுதியிருக்கேன். நான் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ 18 into 17 306. சாரி, இந்த இடத்துல நான் 3 போட்டேன்னா 6. சாரி. இந்த இடத்துல வந்து 303 இல்லை 306. 9 + 7 வந்து 6 தானே, ரைட். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா வில் கெட் தி ஆன்சர் ஆஃப் 3003. ஓகேவா, 3003 அப்படிங்கிறது நமக்கான ஆன்சர். இங்கே மல்டிப்ளை பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கன்வீனியன்ட்ல பண்ணுங்க. ஆனால் டைம் கன்சியூமிங்கான கொஸ்டின் இது, வேற வழியே இல்லை. அடுத்த கேள்வி, இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கேள்வி, மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ இப்போ என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூ 100% 10% இன்க்ரீஸ் ஆகுது, அடுத்து 10% டிக்ரீஸ் ஆகுது, எவ்வளவு சேஞ்ச் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இனிஷியலா 100ன்னு வச்சுக்கோங்க, 10% இன்க்ரீஸ். ஸோ இதில் 100ல் 10% வந்து 10, அப்போ 110 மாறும். இங்க இருந்து 10% டிக்ரீஸ், 110ல் 10% 11. ஸோ 110ல் 11 கழிச்சிங்கன்னா 99. அப்போ 100 இருக்கிறது 99 மாறி இருக்கு. ஸோ 1% டிக்ரீஸ். ஆன்சர் ஏ. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரவி. அப்போ ஒரு ரேங்கிங் கொடுத்துருக்காங்க, டோட்டலா 45 பேர். இதுல ரவி ரேங்க்ஸ் 9th in the 45 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, அப்ப 9th இருக்காப்ல யாரு, ரவி. ஓகேவா. there are 18 students below ராஜ். ஓகேவா, இப்ப ராஜ் இங்க இருந்தா ராஜுக்கு கீழே 18 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஓகே, ரைட். how many students are in between ரவி and ராஜ்? இந்த கேப்ல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேக்குறாங்க. இப்ப கவனிங்க, சால்வ் பண்ணுவோம். இப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆள்ல இருந்து ரவி வரைக்கும் 9 பேர். அதே மாதிரி பாட்டம்ல இருக்கிற ஆள்ல இருந்து ராஜ் வரைக்கும் 19 பேர். ஏன்னா அவருக்கு கீழே 18, அப்ப ராஜோட சேர்த்து 19. இப்போ எனக்கு 19 + 9 எவ்வளவு ஆச்சு, 28 ஆச்சு. எனக்கு டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு சொன்னாங்க, 45 சொன்னாங்க. அதுல இருந்து 28 கழிச்சுட்டா 17. அவங்க தான் இந்த இன்பிட்வீன்ல இருப்பாங்க. ஸோ ஆன்சர் இஸ் 17. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின், இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின், டேஞ்சர். ஸோ டேஞ்சர் அப்படிங்கிறத 10 7 20 13 11 24 கொடுத்துருக்காங்க, ரைட். இப்போ எப்படி பேட்டர்ன் ஆயிருக்கு, நமக்கு தெரிஞ்ச நம்பர் என்ன, ஏ. ஏ வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல 1, ஆனா அவங்க 7 கோட் பண்ணிருக்காங்க. அப்போ என்ன பண்ணிருக்காங்க, 6 கூட்டியிருக்காங்க. ஸோ கன்ஃபார்ம் பண்றதுக்கு நான் டி எடுக்கிறேன். டி வந்து 4, இதோட 6 கூட்டினா 10. இ 5, 6 கூட்டினா 11. இப்போ இதை வச்சுக்கிட்டு நான் மெஷினுக்கு எழுதணும். இப்போ எனக்கு ஏ இப்பதான் சொன்னேன், ஏ என்னது 7. அப்ப இங்க பாத்தீங்கன்னா எல்லா இதுலயும் 7 இருக்கு, ரைட். அடுத்து ஏக்கு பக்கத்துல என்ன இருக்கு, சி. சினா நான் இப்பதான் பார்த்தேன், சி வந்து என்ன நம்பர் 3. 3யோட 6 கூட்டினா 9. அப்போ 3வது 9 இருக்கணும். இதுவும் வராது, இதுவும் வராது. அப்ப இது ரெண்டுல ஏதோ ஒன்று ஆன்சர். அடுத்து இ. இ நான் இங்கேயே பார்த்திருக்கேன், 5 + 6 11. அப்ப கடைசியில எங்க 11 இருக்கு, இங்க மட்டும்தான் இருக்கு. ஸோ ஆன்சர் டி, ரைட். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா. அடுத்த கொஸ்டின் போலாமா. நெக்ஸ்ட் கொஸ்டின், டைமண்ட் ஒர்க்ல இருந்து ஒரு கேள்வி, ரொம்ப சிம்பிளான கேள்வி. இப்ப ஏ பி சி 3 பேரு, 12 15 20. இந்த மாதிரி கணக்குக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு எல்சிஎம் எடுத்துறதா நல்லது. 60. ஸோ 5 4 3. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, நமக்கு கேட்ட கேள்விக்கு வரேன். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, தே ஸ்டார்ட் ஒர்க் டுகெதர் பட் ஆஃப்டர் 2 days சி லெஃப்ட். அவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்குறாங்க. 2 நாள் கழிச்சு சி லெஃப்ட் ஆகுறாரு. அப்ப ஏ + பி + சி 5 + 4 + 3 எவ்வளவு, 12. எத்தனை நாள் வேலை பார்க்குறாங்க, 2 நாள். அப்போ இந்த 2 நாள்ல கம்ப்ளீட் ஆன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா 12 × 2 24 ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயிருக்கும். அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கு, 60ல் 24 போச்சுன்னா 36 இருக்கும். இந்த 36 செஞ்சிருப்பா யார் செஞ்சிருப்பா, சி லெஃப்ட்ன்ட்டாங்களா. அப்போ இந்த 36 ஏ + பி தான் செஞ்சிருப்பாங்க. அப்போ ஏ + பியோட எஃபிஷியன்சி 9. அப்போ டேஸ் எழுதுனா டோட்டல் ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி 4 days அப்படிங்கிறது நம்மளோட ஆன்சர். ஆன்சர் இஸ் 4. அடுத்த கேள்வி, இதுவும் கொஞ்சம் டைம் கன்சூமிங்கான கொஸ்டின். ஒரு ஸ்கொயர் பார்க் இருக்கு, அதை சுத்தி ரோடு வேற இருக்கு. ஓகே, பாத்வே வேற இருக்கு. ஓகேவா. இப்போ இந்த பாத்வேவோட விட்டு கொடுத்துட்டாங்க 2 மீட்டர். என்ன சொல்லியிருக்காங்க, அனைத்து பக்கங்களும் 2 மீட்டர் அகலம் உள்ள ஒரே அளவிலான பாதை இருக்கு. இந்த பாதையோட பரப்பு கொடுத்துருக்காங்க. பாதையோட பரப்பு எவ்வளவா, 288.
ஓகேவா? இப்ப நல்லா கவனிங்க, இந்த பாதையோட பரப்பு வேணும்னா இந்த பெரிய சதுரம் இருக்குல்ல, இதோட பரப்புல இருந்து இந்த சின்ன சதுரத்தோட பரப்பை நான் கழிச்சா எனக்கு இந்த பாதையோட பரப்பு கிடைக்கும். சொல்றது புரியுதா? பெரிய சதுரத்துல இருந்து சின்னதை கழிச்சுட்டா பாதையோட பரப்பு கிடைச்சிரும். அப்ப பெரிய சதுரத்தோட பக்களவை நான் கண்டுபிடிக்கணும். இப்ப நான் அந்த சின்ன சதுரத்தோட பக்களவை ஏன்னு எடுத்துக்கிறேன். அப்ப பெரிய சதுரத்துக்கு என்ன இருக்கும்னா, இந்த பக்கம் ஒரு 2, இந்த பக்கம் ஒரு 2, அப்ப மொத்தமா a + 4 இருக்கும். இப்ப பெரிய சதுரத்தோட ஏரியா எவ்வளவு இருக்கும்? ஃபார்முலா என்ன? சதுரத்தினுடைய பரப்பளவு என்ன? a². அப்ப a + 4². ஏன்னா சைடு வந்து a + 4. அப்ப a² + 16 + 8a. ஸ்மால் ஸ்கொயருக்கு எழுதுனா a² தான், முடிஞ்சு. இப்ப இது ரெண்டையும் நான் கழிச்சா எனக்கு என்ன கிடைக்கணும்? பாதையோட பரப்பளவு கிடைக்கணும். அப்ப எப்படி நான் எழுதுவேன்? a² + 16 + 8a - a² = 288. a² கேன்சல் ஆயிரும், 16 அந்த பக்கம் கொண்டு போங்க. ஸோ 8a = 288ல இருந்து 16 கழிச்சோம்னா 272. அப்ப 8ஆல டிவைட் பண்ணுங்க. 3 8 24, மீதி ஒரு 3 32. அப்போ 34 அப்படிங்கிறது சைடு. இப்போ என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் தி பெரிமீட்டர் ஆஃப் தி பார்க். இதுதான் பார்க். இந்த பார்க்கோட பெரிமீட்டர் என்ன? பெரிமீட்டர் ஃபார்முலா என்ன? 4a. ஸோ 4 × 34 136. இதுதான் ஆன்சர், 136. நெக்ஸ்ட் கொஸ்டின். ரைட், இது கவனமா செய்ய வேண்டிய கேள்வி. ஈஸியான கேள்வி தான், ஆனா கவனமா செய்யணும். இப்ப 12 டேபிள் அண்ட் சேர் வாங்குறாரு. டேபிளோட விலை 50 ரூபா, சேரோட விலை 40 ரூபா. சேர் அண்ட் டேபிளோட ரேஷியோ என்னன்னு கேக்குறாங்க. ரைட்டா? இப்ப சேரையும் டேபிளையும் கூட்டினா 12 கிடைக்கணும். இதுதான் டார்கெட். இப்ப 10:5 இந்த ரேஷியோல வர்றது வாய்ப்பு இருக்கானா? இல்லவே இல்லை. ஏன்னா ரெண்டையும் கூட்டினா 12 போயிடும். ரைட்டா? அது வாய்ப்பு இல்லை. ஓகேவா? இப்ப இங்க யோசிங்க. இப்ப 2ஐயும் 10ஐயும் கூட்டினா 12, 9ஐயும் 3ஐயும் கூட்டினா 12, 5ஐயும் 1ஐயும் கூட்டினா 6. 6ஓட மல்டிபிள்ல 12 வரும். இது 3ல ஏதோ ஒன்று தான் ஆன்சர். ரைட்டா? இப்போ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் 2:10ன்னு எடுத்துக்கிறேன். இது டேபிள், இது சேரு. ஓகேவா? இப்போ டேபிளோட விலை எவ்வளவு? 50. அப்போ 10 × 50ன்னு போட்டா 500. இதுவே 500 வந்துருச்சு, சேரோட விலையே சேர்க்காம. ஆனால் மொத்தமே எனக்கு 500 தான். அப்போ இது ரேஷியோவா இருக்காது. அடுத்து 9:3. இது சேரு, இது டேபிள். இது × 50, இது × 40. ஓகேவா? அப்ப இது 360, இது ஒரு 150. கூட்டினோம்னா 510 போயிருச்சு. அப்ப இதுவும் ஆன்சர் இல்ல. மீதி இருக்கிற 5:1. 5:1 கூட்டுனா 6 தான் வருது. ஆனா எனக்கு என்ன வரணும்? 12 வரணும். ஸோ நான் 2ஆல பெருக்கணும். இப்போ ரேஷியோவை 2ஆல பெருக்கிறேன். 10:2. இது சேரு, இது டேபிள். அப்ப சேரு 400, 40, இது 50. அப்ப 400 + 100, 500 கிடைச்சாச்சு. ஸோ ரேஷியோ 5:1. ஓகேவா? 5:1 தான் நம்மளோட ஆன்சர். ரைட்? அடுத்த கேள்வி. இது ரொம்ப கவனமா செய்ய வேண்டிய கேள்வி, ரொம்ப டைம் கன்சூமிங்கான கேள்வி. இப்ப லாஜிக்கலா யோசிப்போம். இப்ப a + 2 இதோட எல்சிஎம் எவ்வளவா? 1300. நம்பர் பெருசா இருக்கிறதுனால நான் இப்ப எல்சிஎம் எடுக்கிறேன். இப்ப 2 நம்பருக்கு எல்சிஎம் எடுங்கிறேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? 2ன்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணுவீங்க, அல்லது 3ன்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணுவீங்கல்ல. இங்க 1300ன்றது 2ல டிவைட் ஆகும். நான் 2ல டிவைட் பண்ணி 650 ஆக்கிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த 650 வச்சு இந்த நம்பர்ஸை யோசிக்க முடியுமான்னு ட்ரை பண்றேன். இப்போ 650 இதுக்கு நியரஸ்ட் ஸ்கொயர் எவ்வளவு? 25² வந்து 625. ரைட்டா? 26² எவ்வளவு? 676. அப்ப இந்த 650 இந்த ரெண்டுக்கு இடையில தான் இருக்க போகுது. நான் 25ஐயும் 26ஐயும் பெருக்கிறேன். ஐ வில் கெட் 650. 25 26 பெருக்கினீங்க 650. அப்ப 25 26 என் ரெண்டும் அடுத்தடுத்த நம்பர்ன்றதுனால அடுத்தடுத்த நம்பரோட எல்சிஎம் எப்பயுமே அதோட ப்ராடக்டா தான் இருக்கும். அதனாலதான் 25 26 650 எழுதாச்சு. இங்க 2ஆல டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எந்த நம்பர் வருது? ஸோ நான் இங்க போகணும்னா 2ஆல பெருக்கணும். ஸோ 25 × 2 50, 26 × 2 52. இதுதான் a and a + 2. முடிஞ்சா? இப்ப அவங்க கேள்வி என்ன கேக்குறாங்க? a + 1ஓட எல்சிஎம் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப a 50, a + 1 51. எல்சிஎம் என்னன்னு வேணுமா? அடுத்தடுத்த நம்பர் கன்சிக்யூட்டிவ் நம்பரோட எல்சிஎம் எப்பயுமே ப்ராடக்ட் தான். 50ஐயும் 51ஐயும் பெருக்கினீங்கன்னா 2550. அதுதான் ஆன்சர், ஆப்ஷன் சி. ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இதெல்லாம் ரொம்ப ரிப்பீட்டடான கொஸ்டின். ஸோ a/b 4/5, b/c 15/16. ஸோ b வந்து இங்க 5 இருக்கு, இங்க 15 இருக்கு. ஸோ சேம் ஆக்குறதுக்காக இதை 3ஆல மல்டிப்ளை பண்றேன். அப்போ மேலையும் 3ஆல மல்டிப்ளை ஆயிரும். அப்போ a ஓட வேல்யூ 12, c ஓட வேல்யூ 16. அப்போ எனக்கு என்ன தேவை? c² - a² c² + a². ஸோ c² 16² - a² 12² divided by c² 16² + a² 12². அப்ப 256ல இருந்து 144 கழிக்கணும். 256ஓட 144 கூட்டணும். ஸோ கழிச்சிங்கன்னா 211 டிவைட் பை கூட்டினீங்கன்னா, சாரி கீழே வந்து சம் இல்லையா, கூட்டினீங்கன்னா 004.
ரைட்டா? அப்போ அடிச்சோம்னா எதில் அடிக்கலாம்? 4ல் அடிக்கலாமா? இப்போ 4ல் அடிச்சிங்கன்னா 28 divided by 100. அகைன் 4ல் கேன்சல் பண்ணீங்கன்னா 7 divided by 25. ஆப்ஷன் பி. ஓகேவா? அடுத்த கேள்வி அகைன் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கேள்வி. 311 அப்படின்னு சொல்லிட்டு 311 ஒரே நம்பர், இது எல்லாமே சேர்த்து ஒரே நம்பர். ஓகேவா? 6 7. ஓகே, இது ஒரே நம்பர். இது 3ஆல டிவைட் ஆகுமான்னு கேட்குறாங்க. ஸோ 3ஆல டிவைட் ஆகணும்னா நான் சம் பார்க்கணும். இப்போ கவனிங்க, இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன கிடைக்கும்? 3 + 1 + 1 5 கிடைக்குமா? எத்தனை தடவை இருக்கு? 1 2 3 4 5 6 7 தடவை இருக்கு. அப்போ 5 × 7 எவ்வளவு? 25. சாரி 35. ரைட்? இது 3ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப கண்டிப்பா இந்த நம்பர் 3ஆல டிவைட் ஆகாது. அப்ப டிவிசிபிள் பை 3 இந்த ஆப்ஷன் வராது, டிவிசிபிள் பை 3 இந்த ஆப்ஷன் வராது. இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று ஆப்ஷன். இப்போ 11ஆல டிவைட் ஆகுமான்னு நான் செக் பண்ணணும். 11க்கான ரூல் என்ன? ஆல்டர்னேட் நம்பர்ஸை நான் சம் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ ஆல்டர்னேட் நம்பர்ஸை சம் பண்ணி பாருங்க. 311 311 311 311 311 எத்தனை தடவை? 5 தடவை எழுதியாச்சா? 311 311. ரைட்டா? இப்போ ஆல்டர்னேட் நம்பர் இது, இதுல இருந்து இது, இதுல இருந்து இது, இது இப்படி சம் பண்ணி பார்க்கணும். வேற வழியே இல்லை. ரைட்? சம் பண்ணீங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்க. ஓகே, சம் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ஆல்டர்னேட் நம்பர்ஸையும் நீங்க சம் பண்ணணும். ஓகேவா? இது சம் பண்ணணும், இதை சம் பண்ணணும், இது சம் பண்ணி பாருங்க. சம் பண்ணீங்கன்னா வர்றதோட டிஃபரன்ஸ் 11ஆல டிவைட் ஆகுதா இல்லையான்னு பாருங்க. ஓகேவா? வர்றதோட டிஃபரன்ஸ் 11ஆல டிவைட் ஆகுதா இல்லையான்னு பாருங்க. அதுலயும் டிவைட் ஆகாது. நம்பர் வந்து 3லையும் டிவைட் ஆகாது, 11லையும் டிவைட் ஆகாது. நெய்தர் டிவிசிபிள் பை 3 nor by 11. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். If 1 is opposite to 4, 2 is opposite to 5. 1 is opposite to 4. ரைட்டா? 2 is opposite to 5. அப்போ 3 is opposite என்னவா இருக்கும்? 6ஆ இருக்கும். வேற வழி இல்லை. ரைட்? இப்போ ஆப்போசிட்னா என்ன, அட்ஜசன்ட்னா என்ன? இப்போ ஆப்போசிட்டா இருக்கிற நம்பர் வந்து அட்ஜசன்டா கண்டிப்பா இருக்காது. ரைட்டா? ஏன்னா ஆப்போசிட்னு சொல்லிட்டாங்க, அது ட்ரூ. அப்போ அது அட்ஜசன்டா இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ 2ஓட அட்ஜசன்ட்ல 6 வரவே வராது. இப்போ கவனிங்களேன், 3 is adjacent to 4 and 6. கண்டிப்பா 6 அட்ஜசன்டா வராது. 3 is adjacent to 5 and 6. கண்டிப்பா வராது. 1 is adjacent to 4. கண்டிப்பா வராது. ஏன்னா 1ஓட ஆப்போசிட்ல 4 இருக்கு. அப்ப அட்ஜசன்ட் ஆக வாய்ப்பே இல்லை. அப்ப சி இது மட்டும் தான் ஆன்சரா இருக்க முடியும். 2 is adjacent to 3 and 6. அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்க பாருங்க, ஒரு ஸ்பியர் என்னவா மாறுதுன்னா வயரா மாறுது. அப்ப ஸ்பியர்னா ஃபார்முலா என்ன? 4/3 πr3. வயர்னா ஃபார்முலா என்ன? சிலிண்டர் πr². ரெண்டு வால்யூமும் ஈக்குவல். ஓகேவா? இப்போ ஈக்குவேட் பண்றோம். பை கேன்சல் ஆயிருது. 4/3 r3. ஸ்பியரோட டயாமீட்டர் 8, அப்ப ரேடியஸ் வந்து 4. ஓகேவா? இங்க அதே பை கேன்சல் ஆயிருச்சு. ஆரோட வேல்யூ இங்க கவனிங்களேன், இன்னொரு பாயிண்ட் இருக்கு. ஸ்பியர் கொடுக்கும்போது சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க, வயர் கொடுக்கும்போது மில்லிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க நான் வந்து மில்லிமீட்டருக்கு மாத்திக்கிட்டேன். ஓகேவா? ஈக்குவல் டு பை கேன்சல் ஆயிருச்சு. இங்க 3 டயாமீட்டர், ஸோ 3/2 × 3/2 × h. எதுவுமே இப்ப கேன்சல் ஆகாது, எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். ரைட்டா? இப்ப h ஈக்குவல் எப்படி எழுதலாம்? 4 × 40 × 40 × 40. ஓகேவா? இன்ட்டு இந்த 2 × 2 4 இதுவும் வந்துருச்சு. டிவைடட் பை 3 × 3 × 3. இப்ப இந்த யூனிட் எதுல இருக்கும்னா மில்லிமீட்டர்ல இருக்கும். ஆனா அவங்க எதுல கொடுத்துருக்காங்க? மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு 1000ஆல நான் வந்து டிவைட் பண்ணணும். ஸோ ஜீரோஸ் எல்லாம் கேன்சல் ஆயிரும். ஓகேவா? இப்போ மீதி என்ன இருக்கும்? 4/5 16 64 256. 256 இன்ட்டு ஒரு 4 போடுங்க. 24 10 2 10 1024 1024 டிவைடட் பை 27. அப்ப நீங்க டிவைட் பண்ணி பாருங்க. 1024 27 எத்தனை தடவை போடலாம்? 3 தடவை போட்டா 81. மீதி வந்து 1 2 214. 5 தடவை போட்டா எவ்வளவு வரும்? வராது. 6 7 போடலாமா? ஏன்னா ஆப்ஷன்ல 6 7 தான் இருக்கு. ஸோ 7 போடுங்க. 49 4 18 7 தான் போட முடியும். அப்போ நம்மளோட ஆன்சர் 37 பாயிண்ட்னு வரணும். பி தான் ஆன்சர். ஓகேவா? பி தான் நம்மளோட ஆன்சர். அடுத்த கேள்வி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்து ஒரு கேள்வி. இது ஃபார்முலால தான் செய்ய முடியும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 ஆண்டுகளுக்கு பிறகு 13,380, 6 ஆண்டுகளுக்கு பிறகு 20,070. அப்போ ஃபார்முலா தெரியும். P × 1 + r/100. நான் 6 ஆண்டுகளுக்கு எழுதுறேன் 20,070. P × 3 ஆண்டுகளுக்கு எழுதுறேன் r/100 ஹோல் பவர் 3 13,380. ரைட்? 13,380. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்றேன். பிரின்சிபல் கேன்சல் ஆயிரும், பிபி கேன்சல் ஆயிருது. இப்போ மீதி என்ன கிடைக்குதுன்னா இதுல 3 இது 3 கேன்சல் ஆயிரும். அப்போ 1 + r/100 ஹோல் பவர் 3ஓட வேல்யூ எனக்கு கிடைச்சிரும். 2070 டிவைடட் பை 13380. ஜீரோஸை கேன்சல் பண்ணிக்கங்க. 2007 டிவைடட் பை 1338.
ஓகேவா? இப்போ இது எதோட வேல்யூ 1 + r/100 ஹோல் கியூபோட வேல்யூ. அப்போ இந்த ஈக்குவேஷனை கவனிங்களேன், p × 1 + r/100 ஹோல் கியூப் = 13380 போட்டுருக்கனா, இந்த இடத்துல நான் ரீப்ளேஸ் பண்றேன். ஸோ p × 1 + r/100 ஹோல் கியூப் ஈக்குவல் என்ன எழுதியிருக்கேன், 13380 எழுதியிருக்கேன். அப்போ p × இந்த வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணா 2007 / 1338 = 13380. அப்போ பிரின்சிபல் என்னவா இருக்கும்னா 13380 × 1338 / 2007. இப்போ இந்த ரெண்டு நம்பரும் எனக்கு என்ன ஆகும்னா 3ல கேன்சல் ஆகும். நான் 3ல கேன்சல் பண்றேன். 6 3s are 18, சாரி 6 3s are 18 இல்லையா? அப்போ 4 3s are தான் போட முடியும். 4 3s are 12, 4 3s are 12, remaining 1, 4 3s are 12, remaining 1, 6. இங்க போட்டா 6 3s are 18, remaining 2, 6 3s are 18, remaining 2, 9 3s are 27. இங்க பாத்தீங்கன்னா இங்க 9 இருக்கு, இங்க 2 இருக்கு. 9 2s are 18. டைரக்டா இதை நீங்க 20 கேன்சல் பண்ணிடலாம். இது ரெண்டையும் பெருக்கணும்னா நமக்கு ஆன்சர் 446. 2ஆல பெருக்குங்க, 12க்கு 2, 9, 8, 0 சேர்த்தீங்கன்னா 89 20 ஆன்சர். ஓகேவா? இது ஃபார்முலால தான் செய்ய முடியும், வேற எதுவும் வாய்ப்பு இல்லை. ரைட், அடுத்த கேள்வி. இது எல்சிஎம் எடுத்தோம்னா ஆன்சர். ரைட்டா? 252, 308, 198. ஸோ சால்வ் பண்ணுங்க. டைரக்டா 6 போடலாமா? 6 போட்டோம்னா 24 மீதி 1 2, 6ல டிவைட் ஆகுது இல்லையா? 308 வந்து 6ல டிவைட் ஆகாது. அப்போ வேற நம்பர் போடலாம், சின்ன நம்பரா போலாமா? ஸோ ஏதாவது சின்ன நம்பரா போவோம், வெயிட் பண்ணுங்க. 2ல இருந்தே போவோம், 2ல இருந்தே போவோம், வெயிட் பண்ணுங்க. ரைட், இப்போ 2ல போட்டோம்னா 1 2 மீதி 1 6, இங்க வந்து 15 4. ஓகேவா? இங்க 9 9. ரைட், இதுக்கப்புறம் என்ன போடலாம்? 3 போடலாமா? 3 போட்டோம் அப்படின்னா, அல்லது 2 போடுவோமா? திரும்ப 2 போடுவோம். 2 போட்டோம்னா 63. இங்க 7 2 14 மீதி 1 77, இங்க 99. இப்போ நம்ம என்ன போடலாம்? 7 போடலாம், இல்ல 11 போடலாம். 7 போட்டோம்னா 9, இங்க 11, இங்க 99 அப்படியே வந்துடும். மறுபடியும் நம்ம என்ன போடலாம்? 9 போடலாம். 1 11 11, திரும்ப 11 போட்டீங்க அப்படின்னா you will get 1 1 1. அப்போ இது எல்லாத்தையும் நான் பெருக்கணும். 2 × 2 × 7 × 9 × 11 பெருக்குனீங்கன்னா 2772 கிடைக்கும். இதெல்லாம் நிறைய ரிப்பீட்டடான கொஸ்டின், நிறைய தடவை ரிப்பீட் பண்ணியிருக்காங்க இதை. ஓகேவா? இதுல இப்போ இது என்னவா இருக்கும்னா செகண்ட்ஸ்ல இருக்கும். ஸோ மினிட்ஸா மாத்துறதுக்காக 60ஆல டிவைட் பண்றேன். ஓகேவா? ஸோ 60ஆல டிவைட் பண்ணும்போது 240 கிடைக்கும். ரிமைனிங் வந்து 372. ஸோ 6 டைம்ஸ் போட்டோம்னா 360, ரிமைனிங் 12. ஸோ 46 minutes 12 seconds. ஆன்சர் இஸ் சி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இது கொஞ்சம் கவனமா செய்ய வேண்டிய கேள்விதான். 64 32 48 120 420. ரைட், இப்போ இங்க இருந்து இங்க என்ன ஆயிருக்கு? பாதி ஆயிருக்கா? பாதினா என்ன? 0.5. ஸோ 64 × 0.5 32, 32 × 1.5 48, 48 × 2.5 120, 120 × 3.5 420. இதுதான் பேட்டர்ன். 0.5 1.5 2.5 தான் பேட்டர்னு. ஸோ ஃபைனலா 420 × 4.5 போட்டோம்னா அதுதான் நம்மளோட ஆன்சர். 1890. 1890 தான் நம்மளோட ஆன்சர். ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. how many numbers are there in the series which are preceded by vowel? vowel தெரியும் இல்லையா? vowelனா என்ன? AE IOU. succeeded by consonant. succeeded by consonant. அதுக்கு அடுத்த நம்பர் கான்ஸ்டன்டா வரணும். AE IOU இல்லாத எல்லாமே. இப்போ நம்பர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 3 தான் இருக்கு. 1 8 6. இதுல 6க்கு முன்னாடி vowel இருக்கு, 6க்கு பின்னாடி கான்சனன்ட் இருக்கு. ஸோ 1 1 தான் ஆன்சர். ஓகேவா? 1 1 தான் ஆன்சர். அடுத்த கேள்வி. இது நம்ம லாஸ்டா சால்வ் பண்ணுவோம், வெயிட் பண்ணுங்க. அடுத்த கேள்வி இதுக்கு போயிடும். இங்க வாங்க, இதை சால்வ் பண்ணணும் இப்போ. ரைட், இப்போ கவனிங்க. எப்பயுமே இந்த மாதிரி பேட்டர்ன் இருந்துச்சுன்னா டிவிஷனை வச்சு டிசைட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ அப் ஆரோ இருக்கிறது வந்து டிவிஷன். இப்போ இங்க அப் ஆரோ இருக்கா? 43/6 கம்ப்ளீட்டா சால்வ் ஆகுமா? சால்வ் ஆகாதுல, இது ஆன்சரே கிடையாது. இங்க அப் ஆரோ இருக்கு 6/2 கம்ப்ளீட்டா சால்வ் ஆகும். இது ஆன்சரா இருக்க பாசிபிலிட்டி இருக்கு. இங்க பாருங்க, அப் ஆரோ 3/2 சால்வ் ஆகாது. இது ஆன்சரா இருக்காது. இங்க அப் ஆரோவே இல்ல. அப்ப பிஓ டிஓ தான் என்னோட ஆன்சர். இப்போ பிஏ செக் பண்ணுவோமா? 3. டவுன் ஆரோனா மல்டிப்ளைட் பை 6, அப் ஆரோனா 2, ரைட் சைடு ஆரோனா அடிஷன் பை 3, லெஃப்ட் சைடு ஆரோனா சப்ட்ராக்ஷன் பை 6 ஈக்குவல் டு 5. வருதான்னு பார்ப்போமா? இது வந்து 3 ஆகும். 9 + 3 - 6 வரல. 5 வரல இல்ல, 6ன்னு வருது, வரல. இதை செக் பண்ணுவோமா? 2 × டவுன் ஆரோனா என்ன? மல்டிப்ளிகேஷன் 5, லெஃப்ட் ஆரோனா -6, ரைட் ஆரோனா +2 ஈக்குவல் டு 6. ஸோ 10 - 4 is 6. டேலி ஆகுது. ஆன்சர் இஸ் டி.
ஓகேவா? நீங்க டிவைட வச்சு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டு சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் இது வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரெண்டு பேட்டர்ன் சிம்பிள் இன்ட்ரெஸ்டா கொடுத்துருக்காங்க. இன் ஹவு மெனி இயர்ஸ் வில் தேர் அமௌண்ட் டெப்ட் பி ஈக்குவல்? அமௌண்ட் டெப்ட் கேட்குறாங்க. இப்போ அமௌண்ட்னா என்ன? பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். அப்போ ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் 16,000 பிளஸ் 16,000 இன்ட்ரெஸ்ட் எழுதுறேன். SPNR by 100 எழுதுறேன். 12 இன்ட்டு n தெரியாது by 100. ஓகேவா? ஈக்குவல் டு 12,000 பிளஸ் 12,000 இன்ட்டு 18 இன்ட்டு n by 100. ஓகேவா? இப்போ என்ன ஆகுது? இந்த 100 நான் கேன்சல் பண்ணி விட்டுறேன். இங்கேயும் அதே மாதிரி இந்த 2 0 நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ இந்த 12,000 இந்த பக்கமும் இந்த டேர்ம் அந்த பக்கமும் எடுத்துட்டு போங்க. ஓகே? இப்போ 16,000 12,000 டிஃபரன்ஸ் எவ்வளவு? 4,000 ஈக்குவல் டு அந்த பக்கம் எழுதுனீங்கன்னா என்ன இருக்கும்? 120 இன்ட்டு 18 இன்ட்டு n. ஓகேவா? மைனஸ் இது அந்த பக்கம் போச்சுன்னா 160 இன்ட்டு 12 இன்ட்டு n. இப்போ ரெண்டுலையுமே 12 காமனா இருக்கா? நான் 12 மட்டும் வெளியே எடுத்துக்கிறேன். அப்போ இங்க என்ன இருக்கும்? 10 இருக்கும். 10 இன்ட்டு 18 180 n மைனஸ் இங்க 160 n. ஓகேவா? அப்ப சால்வ் பண்ணோம்னா 12 இன்ட்டு 20 n 4000. அப்ப இங்க 20ல 4000 கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 0 கேன்சல் ஆகும். மீதி 200 இருக்கும். n ஈக்குவல் டு 200/12. நான் 4ல கேன்சல் பண்ணேன்னா 50/3 is nothing but 16/2/3. So the answer is option C. இப்படிதான் நீங்க செய்யணும். அமௌண்ட்னு கேட்டதுனால அமௌண்ட்டை ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள், மோஸ்ட் ரிப்பீட்டட். ஸோ ரேஷியோ இருந்து HCF இருந்துச்சுன்னா HCF கொண்டு போய் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. அதான் ஆன்சர். 15 இன்ட்டு 13 195, 11 இன்ட்டு 13 143. இதுதான் ஆன்சர். ஸோ பி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இங்க இந்த கேள்வி கொஞ்சம் கவனமா செய்யணும். தி லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்கொயர் டைல்ஸ். நம்பர் ஆஃப் ஸ்கொயர் டைல்ஸ்னு கேட்டிருக்காங்க. அப்போ முதல்ல என்ன பண்ணணும்னா இந்த 15 17 இந்த ரெண்டு வேல்யூக்கான HCF கண்டுபிடிக்கணும். அதாவது சைட் ஆஃப். இப்போ என்ன கேள்வினா, ஒரு ரெக்டாங்குலர் ரூம் இருக்கு. 15 மீட்டர் 17 சென்டிமீட்டர் 9 மீட்டர் 2 சென்டிமீட்டர். ஓகேவா? இதுல ஒரு ஸ்கொயர் டைல் வைக்க போறீங்க. இந்த ஸ்கொயர் டைல் எத்தனை தேவைப்படும் கேக்குறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கொயர் டைலோட சைஸை நான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக நான் HCF எடுக்கிறேன். HCF ஆஃப் 1517. ரைட்? எல்லாத்தையும் சென்டிமீட்டர்ல மாத்திக்கங்க. 1 மீட்டர்னா 100 சென்டிமீட்டர். ஸோ இன்னொரு நம்பர் வந்து 902 வரும். ஓகேவா? இப்போ நான் HCF எடுக்கிறதுக்காக லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்றேன். 1517 902. ஸோ ஒரு தடவை போட்டு 902 போட்டுடலாம். மீதி என்ன கிடைக்கும்? 5 1 6. மறுபடியும் 902 போடுங்க. ஒன் டைம் தான் போட முடியும். 615. ஸோ கழிச்சிங்கன்னா 7 89 ஆயிருமா? 2 87. 615 போடுங்க. 2 டைம்ஸ் தான் போட முடியும். 4 மீதி 1னா 17க்கு 7 மீதி 1 4 574. அப்போ மீதி எவ்வளோ கிடைக்கும்? 41 கிடைக்கும். ஸோ 41 287 போட்டிங்கன்னா 7 தடவை 287 0 ஆயிரும். ஸோ 41 தான் HCF. இப்போ இந்த 41ங்கிறது தான் இந்த ஸ்கொயர் டைலோட சைடு. இப்போ நம்பர் ஆஃப் டைல்ஸ் வேணும். அப்போ நம்பர் ஆஃப் டைல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் டிவைடட் பை ஏரியா ஆஃப் ஸ்கொயர். ரெக்டாங்கிள் அப்படிங்கிறது இந்த பெரிய ஏரியாவையும் ஸ்கொயர் அப்படிங்கிறது சின்ன ஏரியாவையும் குறிக்கும். அப்போ 15 17 இன்ட்டு 902 டிவைடட் பை 41 இன்ட்டு 41. ஓகேவா? L இன்ட்டு பி பை ஏ ஸ்கொயர். இதை நீங்க சிம்பிளா கேன்சல் பண்ணி கொடுத்தீங்கனாலே ஆன்சர் கிடைச்சிடும். கவனமா கேன்சல் பண்ணி கொடுங்க. 814 ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். P இஸ் எல்டர் தென் Q. அப்படியே எழுதிடுவோமா? P இஸ் எல்டர்னா பெரியவர், எல்டர் தென் Q. அதனால பெருசு ஓப்பனா இருக்கு. R இஸ் எல்டர் தென் Q பட் எங்கர் தென் P. அப்ப R வந்து Q விட பெரியவர். இப்ப R வந்து Q விட பெரியவர், ஆனா P விட சின்னவர். S இஸ் எல்டர் தென் P. S is elder than P but younger than T. younger-ங்கிறது இந்த ஷார்ட் ஃபார்ம். அப்போ என்ன கேக்குறாங்க? who is the youngest? Q தான் youngest. அவ்வளவுதான். நீங்க இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் வச்சு எழுதுனீங்கனாலே முடிஞ்சு போயிடும். ஈஸியான கொஸ்டின். அடுத்த கேள்வி. இது ரொம்ப சிம்பிள். ABCD எழுதுனா தான் போட முடியும். இங்க எழுதி தான் ஆகணும். C D E F G H I. நான் எழுதிக்கிறேன். நீங்களும் எழுதுறதுனா எழுதிக்கங்க. R S T U V W X Y Z. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19. இது எழுதாமே கண்டுபிடிச்சிடலாம். இருந்தாலும் நான் மற்றதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும்ல, வேற வழி இல்லை. செக் பண்ணி பார்த்தா தான் ஆன்சர் போட முடியும். இப்போ இங்கே கவனிங்களேன். இதை பாருங்க. A பவர் B பிளஸ் B பவர் C பிளஸ் C பவர் A. ரொம்ப சிம்பிள். 1 ஸ்கொயர் பிளஸ் 2Q பிளஸ் 3 பவர் 1. அப்போ என்ன கிடைக்கும்? 1 பிளஸ் 8 பிளஸ் 3 விச் இஸ் நத்திங் பட் 12. இப்போ விச் இஸ் நாட் ஈக்குவல் டுன்றாங்க.
ரொம்ப ரொம்ப சிம்பிள், நாட் ஈக்குவல் டு. இதை எழுதாமே எழுதிடலாம். நான் எழுதி காட்டுறது வந்து கொஞ்சம் செஞ்சு பார்க்கணும், ஏதாவது செஞ்சு பார்த்தீங்கன்றதுக்காக தான். எழுதாமே எழுதிடலாம். இப்போ உங்களுக்கு தெரியும் பி அண்ட் இ ரொம்ப சிம்பிள். பி வந்து 2, இ வந்து 5, ரெண்டையும் பேருக்குன்னா 10. ஆனால் எனக்கு என்ன வரணும்? 12 வரணும். அப்போ இதுதான் நாட் ஈக்குவல் டு. முடிஞ்சிருச்சு. இந்த மொத்த சீரீஸும் எழுதாமே எழுதிடலாம். ஒருவேளை நீங்க எஸ் அண்ட் ஜி, எஃப் அண்ட் எக்ஸ் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா செக் பண்ணி. இப்போ ரூட் ஆஃப் எஃப் அண்ட் எக்ஸ் போட்டிருக்காங்களா, எஃப் வந்து 6, எக்ஸ் வந்து 24. ஸோ இது என்ன சிம்பிளிஃபை பண்ணி 6 இன்ட்டு 2 இன்ட்டு 12, 24 பிரிக்கலாம். இப்போ இதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா 12 இன்ட்டு 12 வரும். ரூட் எடுத்தா 12 ஈக்குவேட் ஆகுது இல்லையா? ஆனால் இங்கே தான் ஈக்குவேட் ஆகாது. அதனால ஆன்சர் சி தான். இப்போ அந்த ஒரு பசிலுக்கு வரலாம். ரொம்ப பெரிய பசில், கவனமாக செய்யணும். ஓகேவா? இப்போ கவனிங்க, 9 பாக்ஸஸ் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேவா? 9 பாக்ஸஸ் இருக்கு. இப்போ அவங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க. கவனிங்க, ஒன்லி 5 பாக்ஸஸ் ஆர் பிட்வீன் ரெட் அண்ட் ஒயிட். ரெட்டுக்கும் ஒயிட்டுக்கும் இடையில 5 பேர் இருக்காங்க. எல்லோ பிளேஸ்ட் இமீடியட்லி எபவ் ஒயிட். இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு நான் ரெட்டையும் ஒயிட்டையும் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் ஒயிட்டை ஃபிக்ஸ் பண்றேன். இப்போ ஒயிட்டை நான் டாப்ல ஃபிக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா எல்லோ இஸ் பிளேஸ்ட் இமீடியட்லி எபவ்ன்ட்டாங்க. அப்போ ஒயிட்டுக்கு மேலே எல்லோ வருது. ஸோ நான் ஒயிட்டை கொஞ்சம் கீழே இறக்கி ஃபில் பண்றேன். இது என்னோட அசம்ஷன். ஒயிட்டை நான் இங்கே ஃபில் பண்றேன். இதுக்கு மேலே எல்லோ ஃபில் பண்ணிட்டேன். ஒயிட்டுக்கும் ரெட்டு கடையில் 5 பேர் வேணும். 1 2 3 4 5. அப்போ இங்கே நான் ரெட்டை ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஓகேவா? ரைட். ஒன்லி 3 பாக்ஸஸ் ஆர் பிளேஸ் பிட்வீன் எல்லோ அண்ட் கிரீன். எல்லோ ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயாச்சு. கிரீனுக்கும் எல்லோ இடையில 3 பேர் வேணும். 1 2 3. அப்போ இங்கே கிரீனை நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஓகேவா? அடுத்து, as many boxes placed between red and green. ரெட்டுக்கும் கிரீனுக்கும் இடையில எவ்வளவு பாக்ஸஸ் இருக்கோ அதே தான் பிளாக்குக்கும் எல்லோக்கும் இடையில இருக்குன்றாங்க. இப்ப கவனிங்க, ரெட்டுக்கும் கிரீனுக்கும் இடையில எத்தனை இருக்கு? 1 2 இருக்கு. 2 பாக்ஸ் இருக்கு. அப்ப எல்லோக்கும் பிளாக்குக்கும் இடையில, எல்லோக்கும் பிளாக் இடையில 2 இருக்கணும். அப்ப எல்லோ இங்க இருக்கு, 1 2. அப்ப இங்க கண்டிப்பா பிளாக் வரணும். ஓகேவா? ரைட். அடுத்த ஸ்டேட்மெண்ட், ப்ளூ இஸ் பிளேஸ்ட் பிலோ பிளாக் பட் நாட் அட் தி பாட்டம். பிளாக், இது வந்து பிளாக். ஓகேவா? பிளாக்குக்கு கீழே தான் ப்ளூ வரணும். ஆனா பாட்டம்ல இல்ல. அப்ப இங்க ப்ளூ வரக்கூடாது. அப்ப பாட்டம்ல இல்ல. ரைட். அப்ப 2 வாய்ப்பு தான் ப்ளூக்கு. ஒன்னு கிரீனுக்கு கீழே இருக்கணும், ஒன்னு இங்கே ப்ளூ இருக்கணும், அல்லது இங்கே ப்ளூ இருக்கணும். ரைட்டா? ஓகே. அடுத்து, மோர் தென் 4 பாக்ஸஸ் ஆர் பிளேஸ்ட் பிட்வீன் எல்லோ அண்ட் ப்ளூ. எல்லோக்கும் ப்ளூவுக்கும் இடையில 4க்கும் மேற்பட்ட பாக்ஸஸ் இருக்குங்கிறாங்க. இப்போ ப்ளூவை நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணா 1 2 3 4 தான் வருது எல்லோக்கு இடையில. அப்ப நான் மோர் தென் 4ங்கிறதுனால நான் ப்ளூவை இங்க ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதுக்கு கீழே தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ரைட். அப்ப என்ன ஆன்சர் வரும்? இங்க ப்ளூ வரும். ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து, 1 பாக்ஸ் இஸ் பிளேஸ்ட் பிட்வீன் ப்ளூ அண்ட் ஆரஞ்சு. ப்ளூக்கும் ஆரஞ்சுக்கு இடையில ஒரு பாக்ஸ் வேணும். ஸோ ப்ளூ இங்க இருக்கு, அப்போ ஆரஞ்சு இங்கே தான் இருக்கணும். அப்பதான் இடையில ஒரு பாக்ஸ் இருக்கும். ரைட்டா? தென் பிங்க் இஸ் பிளேஸ்ட் எபவ் வயலட். இப்போ 2 பிளேஸ் தான் மீதி இருக்கு. அதுல 1 வயலட் 1 பிங்க். வயலட்டுக்கு மேலதான் பிங்க் இருக்கணும்ட்டாங்க. அப்ப இப்படிதான் இருக்கும். கேள்வி என்ன? இமீடியட்லி எபவ், இமீடியட்லி பிலோ பிளாக். அப்போ பிளாக் இங்க இருக்கு, பிளாக்குக்கு இமீடியட்லி எபவ் பிங்க், இமீடியட்லி பிலோ கிரீன். அப்போ பிங்க் அண்ட் கிரீன் நம்மளோட ஆன்சர். ரைட்டா? நீங்க இதை சால்வ் பண்றதுக்கு ஹெவி பிராக்டிஸ் வேணும். ரைட். டிஎன்பிஎஸ்சி முதல் முறையா இப்படி ஒரு கஷ்டமான பசில கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் கேட்டதில்லை. இவ்வளோ பெரிய பசிலுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் அப்படிங்கிறதுலாம் எந்த விதத்துலையும் லாஜிக் இல்லை. இந்த மாதிரி கொஸ்டின் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இருந்தா செய்யுங்க. இல்ல இந்த ஒரு கொஸ்டின் போனா போயிட்டு போட்டோம். இந்த ஒரு கொஸ்டினை நீங்க சால்வ் பண்ண நினைச்சீங்கன்னா பின்னாடி வர நிறைய கொஸ்டின் உங்களால சால்வ் பண்ண முடியாம போயிடும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை ஸ்கிப் பண்ண ட்ரை பண்ணுங்க, அல்லது கடைசியா செய்யுங்க, இடையில செய்யாதீங்க. ஓகேவா? ரைட். ஸோ இந்த கொஸ்டினோட 25 கொஸ்டின்ஸுக்குமே நம்ம சொல்யூஷன்ஸ் பார்த்துருக்கோம். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு, அல்லது கான்ட்ராடிக்ஷன்ஸ் இருக்கு, அல்லது ஆல்டர்னேட் மெத்தட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணுவோம். வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். எல்லாருமே ரிசல்ட் டென்டேட்டிவ் கீ வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கட் ஆஃப் அதெல்லாம் பத்தி பேசலாம். ஒருவேளை உங்களுக்கு ஸ்ட்ராங்கா 150+, 155+ இருந்துச்சுன்னா நீங்க இப்போ இருந்தே மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? நம்ம வரட்டும், அதுக்கப்புறம் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.